பெரும் பரபரப்பு. அந்த வழக்குக்கு இன்னைக்கு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. அந்த தீர்ப்பில் சில குறைபாடுகள் இருக்கிறதா எதிர்க்கட்சி தலைவர்கள் வந்து அரசியல் சிலர் செஞ்சுட்டு இருக்காங்க. நாங்கள் திரும்ப ஆட்சிக்கு வரும்போது கண்டிப்பாக அந்த சாரை கண்டுபிடிக்காம நாங்கள் விடவே மாட்டோம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இன்னைக்கு வந்த ஒரு விஷயம் இருக்கு. இதில் கிட்டத்தட்ட 29 சாட்சியங்கள், 75 ஆவணங்கள் எல்லாத்தையும் வைத்து மையப்படுத்தி பார்க்கும்போது முழுக்க முழுக்க ஞானசேகரன் மீதாக தான் இருக்கு. ஞானசேகரனோட ஃபோன் என்னன்னா, அந்த பெண் சொல்லும் போதா இருக்கட்டும், இல்லை சார் நான் இந்த சார் எப்போ கூப்பிட்டாலும் நீ போகணுன்னதா இருக்கட்டும், இல்லை சார் நான் மிரட்டிட்டு இங்கே விட்டுட்டு வந்துடுறேன்னு சொன்ன விஷயமா இருக்கட்டும், இல்லை அதை தாண்டி ஏன் ஞானசேகரன் கிட்ட வேற ஏதாவது ஃபோன் இருந்திருக்க கூடாது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் திரும்ப திரும்ப பேசப்பட்டது. 28ஆம் தேதி ஞானசேகரன் தான் குற்றவாளி அணி அப்படின்னு சொன்னப்போவே, தண்டனை விவரங்கள் ஜூன் 2ஆம் தேதி அறிவிக்கப்படும்னு சொன்னப்போவே, அன்னைக்கு ஞானசேகரன் சொன்ன விஷயம் என்னவா இருந்ததுன்னா, எனக்கு வந்து அப்பா கிடையாது, வயசான அம்மா தான் இருக்காங்க, அதாவது 8ஆம் வகுப்பு படிக்கிற ஒரு மாணவி இருக்கா, குழந்தை இருக்கா, பெண் குழந்தை இருக்கா, இவங்களெல்லாம் நான் பார்த்துக்கணும்னு சொன்னதாகும். கருணை காட்டுங்கள், எந்த வித கருணையும் கிடையாதுன்ற ஒரு விஷயம் தான். வீடியோ எடுக்கிறதே ஒன்று செக்ஷுவல் விஷயத்தை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக, இல்லை அவங்க கிட்ட இருந்து பணம் வாங்குறதுக்காக, இல்லை தனக்கு வேண்டியதை சாதித்து கொள்வதற்காக. இப்படி பண்ணும் போது அது தவறுன்னு தெரியலையா? இது எல்லாருமே பண்ணுற விஷயம் தான். யூஸ்வலாக மாட்டிக்கிட்டதுக்கு அப்புறம் கதறது. பட் அதனால பனிஷ்மெண்ட்ஸ் வந்து குறைக்கப்படுமா, கருணை காட்டப்பட்டு இருக்கா, காட்டப்படுமான்னு கேட்டால் கண்டிப்பாக. வணக்கம். தமிழ்நாட்டில் மிக பெரும் பரபரப்பு உருவாக்கின அண்ணா யூனிவர்சிட்டி வழக்கில் இன்று மாண்புமிகு நீதிபதி அவர்கள் உச்சபட்ச தண்டனை குற்றவாளி ஞானசேகரனுக்கு கொடுத்திருக்கிறார். அதை பற்றி இன்று விவாதிக்க இருப்பவர் வழக்கறிஞர் பிரியதர்ஷினி அவர்கள். வணக்கம் மேடம். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம். நான் முன்னூரில் சொன்ன மாதிரி பெரும் பரபரப்பு. அந்த வழக்குக்கு இன்னைக்கு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. உச்சமற்ற தீர்ப்பு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த தீர்ப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் தீர்ப்பு எல்லாருமே வரவேற்கிறோம். அந்த தீர்ப்பில் சில குறைபாடுகள் இருக்கிறதா எதிர்க்கட்சி தலைவர்கள் வந்து அரசியல் சிலர் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இந்த கேஸை பற்றியும் இந்த கேஸோட தீர்ப்பை பற்றி நினைக்கிறீங்க? கண்டிப்பாக. ஏன்னா இந்த கேஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங்லேருந்து ஒரு விஷயம் கேட்டுகிட்டே இருந்தது, இன்னும் மூஞ்சப்பாடு இல்லை இல்லையா? மூஞ்சப்பாடு இல்லாமல் இப்போ சொல்கிற விஷயம் என்னென்னா, நாங்கள் திரும்ப ஆட்சிக்கு வரும்போது கண்டிப்பாக அந்த சாரை கண்டுபிடிக்காம நாங்கள் விடவே மாட்டோம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இன்னைக்கு வந்த ஒரு விஷயம் இருக்குது. பட் அதற்கு முன்பாக இந்த அரசு தரப்பு வழக்கறிஞர் அவர்கள் வந்துட்டு இதை முடிச்சுட்டு ப்ரெஸ் மீட் கொடுக்கும்போது அவங்க சில விஷயங்கள் அங்கே சொல்லியிருந்தாங்க. என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ஆஸ் பர் செக்ஷன் 358 ஆஃப் பிஎன்எஸ்எஸ் படி இதில் ஒருத்தர் குற்றவாளின்னு சொல்லியாச்சு. பட் கிடைக்கக்கூடிய ஆவணங்கள், சாட்சியங்கள் எல்லாம் வச்சு இன்னொருவரும் இதில் சம்மந்தப்பட்டு இருப்பார் அப்படின்னு தெரிய வந்ததுன்னா, நீதிபதியோ அவங்கள இந்த கேஸ்க்குள்ள அட்டாச் பண்ணுவாங்க கண்டிப்பா. ஓகே, அந்த மாதிரி என்ன சொல்றாங்க, அனைவரையும் இணைத்து விசாரணை நடத்துவாங்க. அதுக்கான டிஸ்கிரிஷனரி பவர் அவங்க கிட்ட இருக்கு. ஓகே, பட் இந்த கேஸ் பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி எதுவுமே வந்துட்டு ஆட் பண்ணக்கூடிய அளவுக்கு இல்லை சஸ்பெக்ட்ன்ற பேஸ்ல. ஏன்னா இதுல கிட்டத்தட்ட 29 சாட்சியங்கள், 75 ஆவணங்கள் எல்லாத்தையும் வைத்து மையப்படுத்தி பார்க்கும்போது முழுக்க முழுக்க ஞானசேகரன் மீதாக தான் இருக்கு. ஒண்ணு. ரெண்டாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா, இதில் எக்ஸ்பர்ட் விட்னஸும் உள்ள வந்து பெரிய ரோல். ஏன்னா நீங்கள் ஒரு கேஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, பிரைமரி எவிடன்ஸ், செகண்டரி எவிடன்ஸ், டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ், டிஜிட்டல் எவிடன்ஸ், இந்த மாதிரி எக்ஸ்பர்ட் எவிடன்ஸ், இந்த மாதிரி ஸ்டேஜஸ் ஆஃப் எல்லா எவிடன்ஸும் உள்ள கான்ட்ரிபியூட் பண்ணப்பட்டு தான் ஒரு ஜட்மெண்ட் அந்த இடத்துல வந்து வரும் நமக்கு. இந்த கேஸ்லயே பார்க்கும்போது அந்த மாதிரி இந்த எக்ஸ்பர்ட் விட்னஸ் ரோல் ரொம்ப பெரிய ரோல். ஏன் அதை சொன்னாங்கன்னா, 2 விஷயம். ஒன்று வந்து ஞானசேகரனோட ஃபோன். அந்த ஃபோன் தான் முழுக்க முழுக்க திரும்ப பெருசா பேசப்பட்ட ஒரு விஷயம். ஆக்சுவலி என்னன்னா, அந்த பெண் சொல்லும் போதா இருக்கட்டும், இல்லை சார் நான் இந்த சார் எப்போ கூப்பிட்டாலும் நீ போகணுன்னதா இருக்கட்டும், இல்லை சார் நான் மிரட்டிட்டு இங்கே விட்டுட்டு வந்துடுறேன்னு சொன்ன விஷயமா இருக்கட்டும், அதை தாண்டி இல்லை அப்போ ஃப்ளைட் மோட்ல இருந்ததுன்னு சொன்ன ஒரு விஷயமா இருக்கட்டும், இல்லை அதை தாண்டி ஏன் ஞானசேகரன் கிட்ட வேற ஏதாவது ஃபோன் இருந்திருக்க கூடாது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் திரும்ப திரும்ப பேசப்பட்டது. அந்த ஃபோன் தான் ஃபாரன்சிக்கு அனுப்பப்பட்ட ஒரு ஃபோன். ஓகே, அதில் தான் ஞானசேகரன் இன்னும் வீடியோஸ் வைத்திருந்ததாகவும் சொல்லப்பட்ட ஒரு ஃபோன். ஏன்னா இந்த கேஸுக்கு ஒரு பெரிய வெப்பனே அந்த ஃபோன் தான். ஓகே, ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா, அந்த டவர் ஃபோன் லொகேஷன், அந்த டவரை வந்து ட்ராக் பண்ண ஒரு விஷயம். ஏன்னா அந்த 6:29 இருந்து 8:52 வரைக்கும் ஞானசேகரன் ஃபோன் ஃப்ளைட் மோட்ல தான் இருந்ததாகவும், அந்த 6:29க்கு ஞானசேகரனுக்கு ஒரு கால் வந்திருக்கு. அதுக்கப்புறம் ஃபோன் வந்து ஃப்ளைட் மோட். இந்த 8:52க்கு அப்புறம் ஞானசேகரனுக்கு வந்து ஃபோன் ஆன் பண்ணதுக்கு அப்புறம் எஸ்எம்எஸ் அலர்ட்ஸா வர ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னும், அதாவது இந்த இடைப்பட்ட கேப்ல வந்து எவ்வளோ மிஸ்டு கால் வந்திருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் பார்த்ததாகவும், பட் அந்த இடைப்பட்ட கேப்ல வந்து ஃபோன் ஃப்ளைட் மோட்ல தான் இருந்தது அப்படின்னு அந்த ஏர்டெல் ப்ரொவைடரோட நோடல் ஆஃபீஸர் அவரும் வந்து இதுல சாட்சி சொன்னதா சொல்லப்படுது. ஸோ இது இப்படி எல்லாமே ஞானசேகரனை மையமாக வச்சு பார்க்கறதுனால ஞானசேகரன் மட்டும்தான் இதில் குற்றவாளி.
இதற்கு மீறியும் யாராச்சும் சார் அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்தோட ஜட்மெண்ட் வந்து விமர்சனம் செய்யறது தெரிஞ்சதுனாலோ இல்ல விமர்சனம் செய்தாலோ அவங்கள் மீது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிறது தான் இங்க சொன்ன ஒரு விஷயமாவே இருக்கு. இது நீங்க சொல்றது கரெக்ட் தான். அதாவது நம்ம வந்து இப்போ யாருமே வந்து அந்த ஜட்ஜி கொடுத்திருந்த என்ன சொல்றது ஜட்மெண்ட் வந்து நம்ம யாருமே இப்போ விமர்சிக்கல. பட் இதுல எஸ்ஐடி ஏதோ ஒரு இடத்துல தவறு செஞ்சிருப்பாங்களோ அப்படிங்கிற கான்செப்ட்ல வந்து விசாரணை பண்ணி அந்த அந்த அறிக்கை மூலமா தான் ஜட்மெண்ட் கொடுத்துக்க முடியும் இல்லையா? விசாரணையில ஏதாவது ஒரு தடை இருந்திருக்கா, இல்ல விசாரணையில ஏதாவது வந்து யாருக்காவது பண்ணி கொடுக்குற மாதிரி ஒரு ஐடியா இருந்திருக்குமா? எஸ்ஐடி மேல இது பழி போட வாய்ப்பு இருக்குமா? ஏன்னா ஒரு எதிர்க்கட்சி தலைவருங்கிறது இங்க தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு பொறுப்பில் இருக்கிறவர். அவர் ஏதோன்னு ஒரு கருத்தை சொல்லியிருக்க மாட்டார் இல்லையா? அப்படி சொன்னால் அவர் மேலும் பெரிய லெவலில் பாதிப்பு நீதிமன்ற நடவடிக்கை எல்லாமே எடுக்க வேண்டியிருக்கும். ஸோ எஸ்ஐடி மேலே ஏதாவது தவறு இருக்க வாய்ப்பு இருக்குமா இந்த விசாரணையில்? ஏதோ அப்படிங்கிறத தாண்டி நம்ம யாருமே வந்துட்டு ஒரு விஷயத்த மறந்துருக்க மாட்டோம்னு நினைக்கிறேன். பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களும் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு இல்லையா? என்னன்னா யார் அந்த சாருன்னு வந்து கட்சியை வந்துட்டு சொல்லலை அப்படின்னா அதுக்கான ஆடியோ ரெக்கார்டிங்ஸ் என்கிட்ட இருக்கு, நான் வெளியிடுவேன்னு சொன்னாரு. பட் இது வரைக்கும் வெளியிடலையே. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் தான் இல்லையா? ஸோ இன்னொன்று இந்த மாதிரி எந்த கேசஸ் அந்த ஆளுங்கட்சியில் நடக்கும் போதா இருக்கட்டும், அப்போ எதிர்கட்சி யாராக இருந்தாலும் அவங்க விமர்சிக்கிறத நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். ஓகே, ஏன்னா இங்க எப்படின்னா மேபி அப்படிங்கிற ஒரு ப்ரெசம்ஷன் பேஸ்ல தான் எல்லாமே போகுது. ஏன்னா அப்ப வந்துட்டு இல்லைங்க இந்த காவல்துறை இருந்தா சரியா விசாரிக்க மாட்டாங்க, ஏன்னா ஆளுங்கட்சியோட அழுத்தம் இருக்குமோ அப்படின்றது எங்களுக்கு டவுட்ஃபுல்லா இருக்குன்ற ஒரு விஷயத்துலதான் அதிமுக சார்பில் இருந்து வழக்கறிஞர் வரலட்சுமி அவர்களும் இங்க பிஜேபி தரப்புல இருந்து வழக்கறிஞர் மோகன்தாஸ் அவர்களும் ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணாங்க. பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் பொதுநல வழக்கும் அங்க பதியப்பட்டது. அதன் விளைவாகத்தான் டிசம்பர் 28 எஸ்ஐடி டீம் ஃபார்ம் பண்ணப்பட்டு 3 பெண் ஐபிஎஸ் அதிகாரிகள் அங்க அப்பாயிண்ட் செய்யப்பட்டாங்க. ஸ்னேகா பிரியா, ஐமன் ஜமால், பிருந்தா, இவங்க 3 பேரும் அப்பாயிண்ட் பண்ணப்பட்டாங்க. 3 பேரும் அப்பாயிண்ட் பண்ணப்பட்டதுக்கு அப்புறம் வந்துட்டு நிறைய அடுத்தடுத்த கட்ட நகர்வுகள், அதாவது ஞானசேகரன் வீட்டு மீதான நோட்டீஸ் இந்த துறைகளுக்கு அனுப்பப்பட்டது. அதுக்கப்புறம் அடுத்தடுத்த கட்டம் ஞானசேகரன் மீது ஜனவரி 5 கூண்டாஸ் போடப்பட்டது. நேஷனல் கமிஷன் ஃபார் விமன் உள்ள வந்தாங்க இன்வெஸ்டிகேஷனுக்கு இல்லையா? அதனை தொடர்ந்து அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இன்னும் 6 வழக்குகள்ல கொள்ளை வழக்குகள்ல ஞானசேகரன் வந்துட்டு குற்றவாளி இவர்தான் அப்படின்னு கொண்டு வரப்பட்டு அதுல ஃபர்ஸ்ட் வந்து பள்ளிக்கரணை போலீசாரால வந்து அவர் திரும்ப கஸ்டடியில் எடுக்கப்பட்டு விசாரிச்சு திரும்ப வந்து அவர் வந்து ஜெயில புழல்ல அடைக்கப்பட்டார். இந்த மாதிரி 6 வழக்குகளும் இருக்கு. அதுக்கான எஃப்ஐஆர் அதுக்கான சார்ஜ் ஷீட் இந்த இடத்துல போடப்படதான் போகுது கண்டிப்பா. ஓகே, அப்படி இருக்கும் போது இங்க திரும்ப இதுதான் சஸ்பெக்ட் ஆக்சுவலி, ஏன்னா விசாரணை கோணம் சரியாக இல்லையோ சோ அந்த மாதிரியோ இருக்கும் போது இல்ல கண்டிப்பா அப்ப அந்த பாதிக்கப்பட்ட விக்டிம் இங்க எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கணும் இல்லையா? ஏன்னா அந்த பாதிக்கப்பட்ட விக்டிமே இவ்வளவு தூரம் வந்து கோர்ட்டு படி ஏறி வந்து சாட்சி சொல்லியிருக்காங்கன்னா அந்த சாட்சியங்களை வைத்துதான் இன்னைக்கு இந்த ஜட்மெண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த ஒரு விஷயம் அப்ப இல்லைங்க எனக்கு வந்து போலீஸ் இந்த இடத்துல வந்து தப்பு பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நான் சொன்னதை கேட்கல. இப்ப நம்ம இந்த விஷயம் அரக்கோணம் விஷயமே பார்த்தோம்னா தெரியும். அந்த பெண் அங்க சொல்லியிருப்பாங்க நான் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்ல எனக்கு உடன்பாடு இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா காவல்துறை நான் சொன்னது அவங்க அப்படியே ரெக்கார்ட் பண்ணல, எங்கிட்ட இந்த விஷயத்த வெளியில சொல்லக்கூடாதுன்னு சொல்லி சைன் வாங்கிட்டாங்கன்னு ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி எந்த ஒரு கேஸ்லயும் பாதிக்கப்பட்ட விக்டிம் வெளியில வந்து கண்டிப்பா சொல்லணும் அந்த இடத்துல, இல்ல கோர்ட்லயாவது அந்த இடத்துல ஒரு பதிவு பண்ணிருக்கணும். அந்த மாதிரி எதுவுமே நடந்ததா இந்த கேஸ்ல இல்ல இல்லையா? ஸோ அதனால் இது வந்து இது நம்ம சொல்ல முடியாது. இன்னொரு பக்கம் வந்து மொபைல் பேஸ் பண்ணியிருக்கிற அந்த ஆக்ட் ஒன்று போட்டிருந்தாங்க. கிட்டத்தட்ட 11 வழக்குகள் 11 பிரிவுகள் பேரில் போட்டிருக்காங்க. 30 வருஷம் மொத்த தண்டனைங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் எது அதிகபட்ச தண்டனை இது எதில் கொடுக்கப்பட்டிருக்கு? ஏன்னா இந்த 11 பிரிவுகளில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரிவு தமிழ்நாடு விமன் ஹராஸ்மெண்ட் ஆக்டில் வந்துட்டு எந்த தண்டனையும் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் as per செக்ஷன் 4. ஏன்னா செக்ஷன் 64 clause 1 ஆஃப் பிஎன்எஸ்ல உச்சபட்ச தண்டனை வழங்கப்பட்டாச்சு. ஓகே, அதுதான் 30 வருட காலம். இந்த 30 வருட காலங்களை ஏக காலத்தில் அனுபவிக்க வேண்டும் அப்படிங்கறது ஒண்ணு இருக்கு. அப்படின்னா ஃப்ரம் த டேட் ஆஃப் அரெஸ்ட் அதுல இருந்து அது கவுண்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஒண்ணு, எந்தவித சலுகைகளும் குறைப்பும் அந்த கருணையும் வழங்கப்பட மாட்டாது அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஓகே, அதாவது இந்த சில பேருக்கு நன்னடத்தையின் காரணமாக இல்ல கருணையின் அடிப்படையில் தண்டனை காலம் குறைக்கப்படும், இல்ல பரோல்ல வெளியே அனுப்புறது, அந்த மாதிரி கான்செப்ட்ஸ் இருக்கு இல்லையா? அதெல்லாம் எதுவுமே இங்க கொடுக்கப்பட மாட்டாது அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் 30 வருட காலங்கள் வந்து ஆயுள் தண்டனை அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்க சொல்லப்பட்டிருக்கு. இந்த 10 செக்ஷனோட கம்ப்ளீட் ஒரு கால்குலேட்டிவாக தான் அது கொடுக்கப்பட்டிருக்கு. ஆக்சுவலி கூடவே 90,000 ரூபாய் ஃபைனும் இங்க கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த 90,000 ரூபாய் அமௌண்ட் வந்துட்டு பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு போய் சேரணும் அப்படின்னும் இங்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு. பொள்ளாச்சி வழக்குல வந்து அங்க இருக்கிற நீதிபதி அவங்க சொல்லியிருந்தாங்க இந்த பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு வந்து ஒரு அமௌண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதுல அத மாதிரி ஏதாவது மென்ஷன் பண்ணியிருக்காங்களா?
இதுல உங்களுக்கு அவங்க அந்த அந்த மாதிரி அவங்க எதுவுமே இல்லை, ரெக்கமெண்டேஷன் மாதிரி தான் இருக்காங்க. பட் கன்ஃபார்மா கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இங்க சொல்லல ஆக்சுவலி. ஓகே, 90,000 ரூபாய் பிளஸ் ரெக்கமெண்டேஷன் அப்படிங்கிற மாதிரி தான் இங்க கொடுத்துருக்காங்க. இந்த ஜட்மெண்ட்டுக்கு எதிர்த்து ஞானசேகரன் தரப்புல இருந்து மறுபடியும் மேல்முறையீடு பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். அது எல்லாருமே பண்ற விஷயம் தான். எல்லாருமே பண்ற விஷயம். அந்த மேல்முறையீடு என்ன மாதிரி போய் முடிய வாய்ப்பு இருக்கும்? ஏன்னா இது வந்து ஹைகோர்ட்டோட டைரக்ஷன்ல நடந்த ஒரு வழக்கு. அந்த வழக்கு திருப்பி அவர் மேல்முறையீடு பண்ணா இது இந்த வழக்கும் எவ்வளவு நாள் நீடிக்கும்? இந்த தீர்ப்பு எந்த மாதிரி பார்க்கப்படும்? ஏன்னா இங்க ஞானசேகரன் தரப்பு வழக்கறிஞர்கள் சொன்ன விஷயமாவே இருக்கட்டும், அந்த இடத்துல பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இதை வந்து நாங்க இந்த 30 வருட காலங்கள்ன்றது ரொம்ப உச்சபட்ச தண்டனை. ஏன்னா செக்ஷன் 64 clause 1ல சொல்றது லைஃப் இம்ப்ரெசன்மெண்ட்ன்ற ஒரு விஷயம் இருக்கு. ஏன்னா ஸ்டில் லைஃப் இம்ப்ரெசன்மெண்ட் அப்படிங்கிறது வந்துட்டு ஆயுள் தண்டனை அப்படிங்கிறதே ஒரு இன்டர்பிரிட்டேஷனுக்கான ஒரு விஷயம் தான். 14 வருடங்கள்ன்றது ஒரு ஆயுள். ஓகே, இந்த ஆயுளே வந்து லைஃப் டில் டெத். ஓகே, அதாவது இயற்கை மரணம் எய்தும் வரை ஆயுள் அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட்ஸ் எல்லாம் ஸ்பெசிஃபிகேஷன் இங்க நமக்கு இருக்கு. ஸோ நாங்க இதை வச்சுதான் இது வந்து ஒரு பர்சனோட ஒரு பிரைவேட் ரைட், ஒரு பிரைவசியே வந்துட்டு அஃபெக்ட் பண்ற ஒரு விதமா இருக்கு. as per கான்ஸ்டிடியூஷனல் லா இதை வச்சுதான் நாங்க அப்பீலே போறோம் அப்படிங்கறத அவங்க அந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க. இன்னொன்னு அப்பீல் அக்செப்ட் பண்ணப்படணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இருக்கு இல்லையா? ஏன்னா சில பேர் சொல்லுவாங்க இல்ல இந்த சாட்சியங்கள் சரியா விசாரிக்கப்படல, இந்த ஃபேக்சுவல் எரர்ஸ் இங்க இருக்கு, இந்த ஃபேக்ட் இங்க கன்சிடர் பண்ணப்படலன்னு ஏதாவது அவங்க ஒரு கொடுக்குற ரீசன் அக்செப்ட் பண்ணப்பட்டால் மட்டுமே அங்க அக்செப்ட் பண்ணப்படும். அக்செப்ட் பண்ணப்பட்டு திரும்ப இதே மாதிரி அங்க ஒரு ப்ராப்பர் கண்டெஸ்ட் நடக்கும். அங்க கண்டெஸ்ட் நடந்து இந்த தண்டனைகள் குறைக்கப்படுமா அப்படின்னு கேட்டோம்னா அது பெரிய கொஸ்டின் மார்க் தான். ஏன்னா நமக்கு இங்க ரொம்ப தெளிவா இருக்கு, எல்லாம் ஒரு செக்ஷன் சொல்ற விஷயம் ரொம்ப தெளிவா இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பா தண்டனை குறைக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் மிக 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 0.1% கூட இருக்கிறது டவுட்ஃபுல் தான். தீர்ப்பு வாசிக்கப்படும் போது ஞானசேகரனோட மனநலம் எப்படி இருந்துச்சு? ஞானசேகரனோட இது பேச்சு அவரோட தீர்ப்பு குறைக்கிறதுக்கு அவர் எதுவும் இது பண்ணியிருந்தாரு? ஆமா, 28ஆம் தேதி ஞானசேகரன் தான் குற்றவாளி அணி அப்படின்னு சொன்னப்பவே, தண்டனை விவரங்கள் ஜூன் 2ஆம் தேதி அறிவிக்கப்படும்னு சொன்னப்பவே, அன்னைக்கு ஞானசேகரன் சொன்ன விஷயம் என்னவா இருந்ததுன்னா, எனக்கு வந்து அப்பா கிடையாது, வயசான அம்மா தான் இருக்காங்க, அதாவது 8ஆம் வகுப்பு படிக்கிற ஒரு மாணவி இருக்கா, குழந்தை இருக்கா, பெண் குழந்தை இருக்கா, இவங்களெல்லாம் நான் பார்த்துக்கணும்னு சொன்னதாகும். கருணை காட்டுங்கள்னு எந்த வித கருணையும் கிடையாதுன்ற ஒரு விஷயம் தானே. இது எல்லா குற்றவாளிகளும் பண்றது தானே. பொள்ளாச்சி கேஸ்ல எடுத்துக்கிட்டா என்னாச்சு? நாங்க இளைஞர்கள், எங்க அப்பா அம்மாவுக்கு ஒரே பசங்க, திருமணம் ஆகவில்லை அப்படின்னு 275 பெண்களோட வாழ்க்கையை சீரழிச்சுட்டு திருமணம் ஆகலைன்னா எப்படி? இதே ஞானசேகரன் விஷயத்துல தெரியல, ஞானசேகரன் விஷயத்துல 1, 2, 3 மனைவின்னு கூட பேசப்பட்டுச்சு. கிரவுண்ட் ஃப்ளோர் ஒருத்தருக்கு, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஒருத்தருக்கு, செகண்ட் ஃப்ளோர் ஒருத்தருக்கு எல்லாம் பேசப்பட்ட ஒரு விஷயம். இத்தனை கல்யாணம் பண்றீங்க, அதுவும் பெண் குழந்தை அப்படின்னும் போது அப்ப பெண்களோட வேல்யூ தெரியணும்ல அந்த இடத்துல. ஏன்னா இங்க வீடியோ எடுக்கிறதே ஒண்ணு செக்ஷுவல் விஷயத்தை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்காக, இல்ல அவங்க கிட்ட இருந்து பணம் வாங்குறதுக்காக, இல்ல தனக்கு வேண்டியதை சாதித்து கொள்வதற்காக. இப்படி பண்ணும் போது அது தவறுன்னு தெரியலையா? இது எல்லாருமே பண்ற விஷயம் தான் யூஸ்வலா. மாட்டிக்கிட்டதுக்கு அப்புறம் கதறது. பட் அதனால பனிஷ்மெண்ட்ஸ் வந்து குறைக்கப்படுமா, கருணை காட்டப்பட்டு இருக்கா, காட்டப்படுமான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. எப்போதுமே நம்ம தமிழ்நாட்டில் ஒரு பழக்கம் உண்டு, காவல்துறை வந்து விசாரணையை நீட்டிச்சு போனா அதுக்கு ஒரு காரணத்தை கற்பிப்பாங்க. இப்ப விசாரணையை 5 மாசத்துக்குள்ள முடிச்சிருக்காங்க, இப்பவும் அதுக்கு ஒரு காரணம் கற்பிக்கிறாங்க. இது கூடிய விரைவில் முடிச்சு இதுக்கு ஞானசேகரனை குற்றவாளி, அவர் மட்டும் தான் குற்றவாளின்னு ப்ரூவ் பண்றதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. இப்போ சமீபத்தில் இந்த மிக விரைவில் ஒரு கேஸை முடிச்சுன்னா அது இந்த கேஸை தான் பார்க்க. அப்படி என்ன இந்த விசாரணையில ஒரு சிறப்பம்சம் இருக்கு நீங்க நினைக்கிறீங்க, அல்லது வந்து இந்த விசாரணை சீக்கிரம் முடிக்க வேண்டிய அவசியம் என்ன நினைக்கிறீங்க? சீக்கிரம் முடிக்க வேண்டிய அவசியம் அப்படிங்கிறது இல்லை. நம்ம என்ன இதுல வந்து பேக் டு பேக் நடந்த ஒரு விஷயம் தான். ஓகே, இப்போ நம்ம ஒரு கேஸ் வந்து காலதாமதம் ஆகுது அப்படின்னா நம்மளே போயிட்டு ஸ்பீட் டிஸ்போசல்னு ஒரு டைரக்ஷன் வாங்கிட்டு வந்து கேஸ் வந்து டிலே ஆகுது, ப்ரொசீஜரல் டிலே இருக்குன்னு சொல்லி நம்ம ஸ்பீட் அப் பண்ற ஒரு ப்ரொசீஜரும் அந்த இடத்துல இருக்கு. ஒண்ணு. இன்னொன்னு, தமிழக அரசு சார்பில் ஒரு சட்ட மசோதாவும் ஏற்றிருந்தாங்க இல்லையா? இவர்தான் குற்றவாளி நிரூபிக்கப்பட்டா ஒரு மாதத்திற்குள் தண்டனை அறிவிக்கப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வழங்கப்படும்ன்றது இல்லையா? ஸோ இதெல்லாம் கான்ஸ்டியூட் பண்ணப்பட்டு இந்த விஷயம் வந்து இங்க வந்து கொடுக்கப்பட்டிருக்கலாம். ஒண்ணு. ரெண்டாவது, அப்படி ஹரிபரியா கொடுத்ததுனால ஏதாவது விசாரிக்கப்படலையா அப்படின்னு கேட்டா இல்ல. ஏன்னா கோர்ட்டோட ஒரு விஷயம்ன்றது நீங்க அகைன் சொன்ன மாதிரி ஹைகோர்ட்டோட டைரக்ட் சூப்பர்விஷன். no one is above law, nothing is above lawன்ற ஒரு விஷயம் இருக்கு. ஓகேங்களா? அப்படி பார்த்தோன்னா யாரால எது வேணா பண்ணிட முடியும் அப்படின்னா, நிறைய ஆளுங்கட்சிகள் வரப்போ அவங்க சிஎம் போஸ்ட்லேயே இருந்தாலும் உள்ள போய் தான் உட்காந்துட்டு வர வேண்டிய சூழல் ஏற்படுது, சில விஷயங்கள்னால நடக்குது இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்போது நான் தான் சொல்றேன், லேட் ஆனாலும் காரணங்கள்னால லேட் ஆகுது, சீக்கிரம் முடிஞ்சாலும் காரணங்களால சீக்கிரம் முடியுது அப்படிங்கிறது ஒரு ஜென்ரல் ஒரு பர்ஸ்பெக்டிவ் தான். ஓகே, இது கோர்ட் டைரக்ஷனால தான் இவ்வளவு விரைவா முடிஞ்சதா அப்படிங்கிற கருத்து இருக்கே பொதுவா. டைரக்ட் சூப்பர்விஷன் ஒன்று இருக்குல்ல. ஏன்னா உங்களுக்கு வந்து நம்ம நார்மல் கேசஸ் சொல்ற டிலே ஆகும்போது நம்ம அந்த மாதிரி ஒரு டைரக்ஷன் போவோம். ஓகே, டிலே ஆகுது, ஒரு ரீசனே இல்லாம ப்ரொசீஜரல் டிலே நடக்குது அப்படின்னும் போது இங்க ஹைகோர்ட்டோட டைரக்ட் சூப்பர்விஷன் ஒன்று இருக்கு இல்லையா? இருக்கும் போது பேக் டு பேக் வந்துட்டு இன்னொன்னு, இது வந்துட்டு எங்கேயோ நடந்த ஒரு விஷயம் இல்லை, ஒரு கல்லூரி வளாகத்துக்குள்ள நடந்த ஒரு விஷயம், பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்தின ஒரு விஷயம் இல்லையா இது? ஸோ அந்த ஒரு காரணத்தை கருதி கூட இது பேக் டு பேக் வச்சு இவ்வளவு விரைவில் முடிச்சதுக்கான ஒரு காரணமா கூட இதுல இருக்கும்.
இறுதியாக ஒரு கேள்வி. இந்த வழக்கில் வந்து ஞானசேகரன் குற்றவாளிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனால் இடம் நடந்தது வந்து அண்ணா யூனிவர்சிட்டி மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு கல்வி நிறுவனத்தில், அதுவும் அரசாங்கம் சம்மந்தப்பட்ட நிறுவனத்தில். அங்கே ஏதாவது கைட்லைன்ஸ் வந்து நீதிமன்றம் பிறப்பிச்சிருக்காங்களா? இது நம்ம அப்பவே, அதாவது ஹைகோர்ட் இவங்க நாடும்போது ஹைகோர்ட் சொன்ன விஷயமே அப்ப இருந்தது. அதாவது பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு எஃப்ஐஆர் லீக்கேஜ் அப்போ 25 லட்சம் ரூபாய் நஷ்ட ஈடு கொடுக்கணும் அப்படின்னும், அப்ப வந்துட்டு காவல்துறை மீது ஒரு கண்டனமும் தெரிவிச்சிருந்தாங்க. பட் அதுக்கு அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அரசாங்க சார்பில் வந்துட்டு சுப்ரீம் கோர்ட் போய் அதுக்கு மட்டும் இடைக்கால தடை வாங்கிட்டாங்க. அன்எஸ்சிட்டிக்குள்ள அதுக்கப்புறம் என்னடா இப்பதான் இந்த ரூல்ஸ் எல்லாம் கொண்டு வரீங்களா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருந்தது. அதாவது வெளிநபர்கள் உள்ள வாக்கிங் அலவுட் கிடையாது, பார்க்கிங் வரும்போது வெளிநபர்கள் உள்ள பார்க்கிங் பண்ணக்கூடாது, இங்க இருக்க ஸ்டூடெண்ட்ஸே வந்துட்டு பர்டிகுலர் ஏரியால தான் பார்க் பண்ணணும் அப்படிங்கிறதா இருக்கட்டும், அதுக்கப்புறமா ஐடி கார்டு மேண்டேட்டரின்னு சொல்ற விஷயமா இருக்கட்டும், பாஷ் கமிட்டி அந்த இடத்துல வந்துட்டு குற்றம் நடக்குதோ நடக்கலையோ மாசத்துக்கு ஒரு வாட்டி போய் ஸ்டூடெண்ட்ஸை பார்க்கணும்னு சொன்ன விஷயமா இருக்கட்டும், தயவு செஞ்சு எல்லா ஸ்கூல், காலேஜ், இன்ஸ்டிடியூஷன்ஸ், ஒர்க்கிங் பிளேஸ் எல்லா இடத்துலையும் பாஷ் கமிட்டி இருக்கு அப்படிங்கிறத தயவு செஞ்சு தெரியப்படுத்துங்க. ஏன்னா இந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம் சில நியூஸ் மீடியாஸ் எல்லாம் போய் அங்க இருக்க மாணவிகள் கிட்ட கேட்கும் போது பாஷ் கமிட்டி அப்படின்னா என்னன்னு கேட்குறாங்க. தனக்கு யாரோ ஒருவரால, தான் கூட படிக்கும் சக மாணவர்களால, இல்ல ஆசிரியர்கள்னால, இல்ல அங்க அந்த கேம்பஸ்குள்ள வேலை பார்க்குற நான் டீச்சிங் ஸ்டாஃப் யாராலையாவது ஏதாவது நடந்தது அப்படின்னா அவங்க இம்மீடியட்டா போய் கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியது பாஷ் கமிட்டிக்கு தான், ப்ரிவென்ஷன் ஆஃப் செக்ஷுவல் ஹராஸ்மென்ட் கமிட்டி. ஓகே, அதனை தொடர்ந்து தான் நிறைய அதுக்கப்புறம் நம்ம கேசஸ் ரெஜிஸ்டர் ஆக ஆரம்பிச்சது. சைல்டு வெல்ஃபேர் கமிட்டி, சிடபிள்யூசி எல்லா ஸ்கூல்ஸ்க்கும் போக ஆரம்பிச்சாங்க. நிறைய போக்சோ கேசஸ் ரெஜிஸ்டர் ஆச்சு. நிறைய காலேஜ்ல இருந்து கேசஸ் வெளியே வர ஆரம்பிச்சது. குட் டச், பேட் டச் எல்லாம் பத்தி பேசும்போது ஆமா எனக்கு இந்த பேட் டச் நடந்திருக்குன்ற ஒரு விஷயமா இருக்கட்டும், இதெல்லாம் எடுத்த ஒரு இனிஷியேட்டிவ்னால தான் வெளியில வர ஆரம்பிச்சது. ஸோ அதோட அதை நிறுத்திடாம கம்ப்ளீட்டா அது ஒரு லைஃப் லாங் ப்ராசஸா இருக்கணும் எல்லா இடத்துலையுமே. ஏன்னா பெண்களுக்கு கண்டிப்பா அப்ப அந்த ஒரு தைரியம் வரும். அதே மாதிரி தப்பு செய்யற ஆண்களுக்கும் ஒரு பயம் வரும். அந்த இடத்துல உள்ளவே நம்மள கண்காணிக்க ஒருத்தர் இருக்காங்க அப்படின்னும் போது கண்டிப்பா. பிளஸ் செக்யூரிட்டி சிஸ்டமும் அப்புறம் ஸ்ட்ராங் பண்ணப்பட்டது இல்லையா? ஏன்னா ஒரு ஜஸ்ட் பிரியாணி விற்கக்கூடிய ஒரு ஞானசேகரனுக்கு என்னதான் மனைவி உள்ள வேலை பார்த்தாலும் அந்த நேரத்துல எப்படி கேம்பஸ்குள்ள ஆக்சஸ் இருந்தது? இதுல ஒரு லெத்தாஜிக் தானே, யார் வேணா வரலாம், யார் வேணா போகலாம் அப்படிங்கிற மாதிரி. அதெல்லாம் தாண்டி ஒருவேளை எனக்கு அந்த செக்யூரிட்டி வந்து ப்ராப்பரா இருந்திருந்தா, சிஸ்டம் ப்ராப்பரா இருந்திருந்தா மேபி இது நடக்காம தடுத்திருக்கலாம் இல்லையா? ஸோ ப்ரிகாஷனரி அப்படிங்கிறது மேபி இந்த கேஸ்க்கு அப்புறம் கொஞ்சம் அலர்ட் செய்யப்பட்டிருக்கு அந்த இடத்துல. மிக்க நன்றி உங்கள் நேரத்தையும் கருத்து. நன்றி.